करुणाकर सूरीन्द्र गुरुवर्य पदाम्बुजां नवनीत नटोत्तंसां गुरुपंक्ति श्रियन्नुमः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। अभङ्गुर कलादान स्थूल लक्षत्वमीयुषे तुंगाय महसे तस्मै तुरंगाय मुखे नमः। ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। நமஸ்ஸபாயை. இன்றைய தினம் ஹயக்ரீவ ஸ்தோத்திர உபன்யாச தொடரனுடைய 15வது பாகம். இதுவரை நாம் பார்த்துள்ளது 25 ஸ்லோகங்கள். ஹயக்ரீவன் எம்பெருமானுடைய பெருமையை பல விதங்களிலே பாடிக்கொண்டு வரும் சுவாமி தேசிகன் ஹயக்ரீவ மூர்த்தியினுடைய சௌந்தரியத்தை வர்ணிக்க ஆரம்பித்தார். எம்பெருமான் ஹயக்ரீவனுடைய அவயவங்கள் ஒன்றும் மிக கொண்டாடத்தக்கது, பலன்களை அளிக்கக்கூடியது, ஆச்சரியமானது அப்படிங்கிறதை சாதித்து கொண்டு வந்தார். எம்பெருமானுடைய திருவடிக்கும் திருவடியிலே இருக்கக்கூடிய நூப்புரத்திற்கும் அந்த திருவடி துகளுக்கும் எத்தனைய பெருமை அப்படிங்கறத 4 ஸ்லோகங்களிலே பாடினார். 19, 20, 21, 22. அதற்கு மேலே இருக்கக்கூடிய 3 ஸ்லோகங்கள் ஹயக்ரீவன் எம்பெருமானுடைய திருக்கரங்களை பற்றின ஸ்லோகங்கள். எம்பெருமானுடைய வலக்கைக்கு 2 ஸ்லோகங்களும் அவனுடைய இடத்திருக்கைக்கு 1 ஸ்லோகமும் சாதித்தார் சுவாமி தேசிகன். வலத்திருக்கை அப்படிங்கறதுல வியாக்கியான முத்திரையை தரித்துள்ளான் எம்பெருமான். அதே போல ஜபமாலையை தரித்துள்ளான். இடது திருக்கரத்திலே புஸ்தகத்தை தரித்து கொண்டிருக்கிறான். இதற்கெல்லாம் எப்பேற்பட்ட உள்ளர்த்தங்கள் இருக்கிறது அப்படிங்கறதையெல்லாம் போன வர்க்கத்திலே பார்த்தோம். இப்படி அவயவ சோபையை மட்டும் அனுபவித்தால் போராது, சமுதாய சோபையாகிற சௌந்தரியத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்று கருதி 26வது ஸ்லோகத்திலே எம்பெருமான் ஹயக்ரீவனுடைய பூர்த்தியான திவ்யமங்கள விக்கிரகத்தை அனுபவிக்கிறார், அதை வர்ணிக்கிறார். 26வது ஸ்லோகம். தமாம் சிபித்வா விஷதைர்மயூகைஹி சம்பிரீணயந்தம் விதுஷச்சகோரான் நிஷாமயே த்வாம் நவபுண்டரீகே ஷரத்கனே சந்திரமிவ ஸ்புரந்தம். ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்துல தியான ஸ்லோகங்களே பல. 4வது ஸ்லோகம் பிராச்சி சந்தியா அப்படிங்கிறது வாசுதேவனான எம்பெருமான் வாகீஷன் என்கிற மூர்த்தியை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையிலே வாகீஷ தியானத்தை பத்தி, அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை பத்தி ஒரு மாதிரி சொன்னார். இருளை அகற்றக்கூடியது அது அப்படிங்கிற கருத்தை பிரதானமாக வைத்துக் கொண்டது அந்த ஸ்லோகம். அடுத்தது 13வது ஸ்லோகத்திலே அழகான ஒரு சந்திரனுடைய ஓமையை கொண்டு ஹயக்ரீவ தியானத்தை பத்தி சொன்னார். இப்போ இந்த 26வது ஸ்லோகம், இதுவும் சந்திரனை பத்தி ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அந்த சந்திரனை போன்றவன் எம்பெருமான் அப்படிங்கறத சொல்றார். இதற்கு மேலே ரொம்பவும் விஷதமான வர்ணனை 32வது ஸ்லோகத்துல வரப்போகுது. இப்போ இந்த 26வது ஸ்லோகத்துல நிஷாமையே அப்படிங்கிறது கிரியாபதம். நிஷாமையே என்றால் உட்கண்ணால் பார்க்கிறேன் அப்படின்னு அர்த்தம், சாட்சாத்கரிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இது உத்தம புருஷ ஏகவச்சனத்துல இருக்கக்கூடிய கிரியாபதம். அதனால அகம் நிஷாமையே, நான் பார்க்கிறேன், அடியேன் பார்க்கிறேன் அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். யார பார்க்கிறார் இவர்? கம் நிஷாமையே அப்படின்னு கேட்டா, எம்பெருமானே ஹயக்ரீவா துவாம் நிஷாமையே, உன்னையே பார்க்கிறேன் அப்படின்னார். எப்பேற்பட்ட உன்னை? கீதிருஷம் துவாம் அப்படின்னு கேட்டா அதுக்கு 2 விஷயங்கள் சொல்றார். ஒண்ணு, நவ புண்டரீகே ஷரத்கனே சந்திரமிவ ஸ்புரந்தம் துவாம். சந்திரமிவ ஸ்புரந்தம் துவாம், சந்திரனை போல ஜுவலித்து கொண்டிருக்கக்கூடிய உன்னை. எப்பேற்பட்ட சந்திரன் அப்படின்னு கேட்டா, நவ புண்டரீகே ஷரத்கனே, சரத்கால மேகத்திலே விளங்கக்கூடிய சந்திரனை மாதிரி புதியதாய் மலர்ந்த தாமரையிலே வீற்றிருக்கும் நீ தெரிகிறாய், ஜொலிக்கிறாய், ஸ்புரிக்கிறாய் அப்படின்னு சொல்ற. நவ புண்டரீகே ஷரத்கனே சந்திரமிவ ஸ்புரந்தம், புதிய வெண்தாமரையில் சரத்கால மேகத்தின் சந்திரன் போல்
விளங்குகின்ற உன்னை சேவிக்கிறேன் அப்படின்னார். உட்கண்ணால் பார்க்கிறேன் அப்படின்னார். அடுத்தது தமாம்சி பித்வா தமாம்சி விஷதைஹி மயூகைஹி பித்வா விதுஷா சகோரான் சம்பிரீணயந்தம் துவாம். எம்பெருமானே உன்னை சேவிக்கிறேன், எப்பேற்பட்ட ஒன்னன்னு கேட்டா எப்படி இருக்க நீ? சகோரான் சம்பிரீணயந்தம், சந்திரன் எம்பெருமான் அப்படின்னு சொல்லிவிட்டா சந்திரனானது சகோர பக்ஷியை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்துமா, அந்த மாதிரி நீயும் சகோரர்களை சம்பிரீணயந்தம் மகிழ்விப்பாய், மகிழ்விக்க கூடியவனாய் இருக்கிறாய் அப்படிங்கிறார். யார் இந்த சகோரர்கள்? இந்த சகோர பக்ஷிகள் எவர் அப்படின்னு கேட்டா விதுஷா, வித்வான்கள் தான் சகோர பக்ஷிகளாம். சகோர பக்ஷி அப்படிங்கிறது சந்திரனை பார்த்துட்டே இருக்கும். அந்த சந்திரன்ல இருந்து வரக்கூடிய அமுதை தான் அது ஆகாரமாக பருகுமா. வேற எந்த ஆகாரத்தையும் அது சாப்பிடுவதில்லை. அதனால அதுக்கு தாரணமே சந்திரன் தான். அந்த மாதிரி வித்வான்களுக்கு தாரணம் எம்பெருமான் ஹயக்ரீவன். காரணம் என்ன? வித்வான்கள் சகோர பக்ஷி மாதிரி இருக்கா, ஹயக்ரீவன் சந்திரன் மாதிரி இருக்கார். அதனால விதுஷா சகோரான் சம்பிரீணயந்தம், வித்வான்களாகிற சகோர பக்ஷிகளை மகிழ்விக்க கூடிய உன்னை அப்படின்னார். சரி, இந்த வித்வான்கள்லாம் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டா தமாம்சி விஷதைஹி மயூகைஹி பித்வா. பித்வா பித்வானா உடைக்கிறது, அழிக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த வித்வான்கள்லாம் ஒரு விஷயத்த அழிக்க பெற்றிருக்கா, உடைக்க பெற்றிருக்கா. ஏண்டா எதை அப்படின்னு கேட்டா தமாம்சி, இருட்களை நன்று அழிக்க பெற்றவர்கள் இந்த வித்வான்கள். அஜ்ஞானம் அப்படிங்கிற இருள் அவளுக்கு போயிடுதான். எந்த காரணத்தினால? விஷதைஹி மயூகைஹி, வெண்மையான ஒளிகளால் வித்வான்களுடைய தமசு அப்படிங்கிற இருட்டானது போய்விட்டது. அதனால வித்வான்களாகிற சகோர பக்ஷிகள் மிகவும் மகிழ்ச்சியை அடைந்தார்கள். அப்பேற்பட்ட மகிழ்ச்சியை அடைவித்தது நீ, அந்த உன்னை துவாம் அப்படிங்கிற. ஆக இந்த ஹயக்ரீவன் பெருமான் எப்படி இருக்கார்? ஹயக்ரீவா நவ புண்டரீகத்துல புதியதொரு தாமரையில சரத்கால மேகத்துல இருக்கிற சந்திரன் மாதிரி ஜொலிச்சுருக்காய் நீ. அதே போல சகோர பக்ஷி மாதிரி இருக்கக்கூடிய வித்வான்களுடைய அஜ்ஞானம் என்கிற இருட்டை உன்னுடைய வெண்மையான ஒளியால, அதாவது நீ ஊட்டிய ஞானத்தினாலன்னு அர்த்தம், அந்த ஞானத்தினால இந்த இருளான அஜ்ஞானத்தை போக்கி அவளை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறாய் அப்படின்னு தெரியாது. இப்போ அன்வயத்தை பூர்த்தியா பார்த்தோமானா தமாம்சி விஷதைஹி மயூகைஹி பித்வா விதுஷா சகோரான் சம்பிரீணயந்தம் நவ புண்டரீகே சரத்கனே சந்திரமிவ ஸ்புரந்தம் துவாம் அகம் நிஷாமயே. இருட்களை வெண்மையான கிரணங்களால், தமாம்சி விஷதைஹி மயூகைஹி பித்வா நீக்கிவிட்டதனால், விதுஷா சகோரான் சம்பிரீணயந்தம் வித்வான்களாகிற சகோர பக்ஷிகளை சந்தோஷப்படுத்த கூடியவனான நவ புண்டரீகே சரத்கனே சந்திரமிவ, புதிய தாமரையிலே சரத்கால சந்திரனை போல ஸ்புரந்தம் துவாம் ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய உன்னை அகம் நிஷாமையே நான் உட்கண்ணால் சேவிக்கிறேன் அப்படின்னு அன்மயமாகிறது. ஆக இங்க வர்ணனை என்ன? எம்பெருமான் தாமரை மேல வீற்றிருக்கான், அவன் சந்திரன் மாதிரி இருக்கான். ஆக இந்த தாமரைங்கிறது வெண் தாமரை. இந்த இடத்துல அந்த வெண் தாமரையானது சரத்கால மேகம் மாதிரி இருக்கு. எம்பெருமான் ஹயக்ரீவன் சந்திரனை போல இருக்கான். அவன் பக்தர்களாகிற வித்வான்களாகிற சகோர பக்ஷிகளுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கிறான். அவன் ஊட்டிய ஞானத்தினால அவர்களுடைய இருளானது, அஜ்ஞானமாகிற இருளானது பித்வா நாசமடைந்தது அப்படிங்கிறார். வேர்ட் பை வேர்ட் மீனிங் பார்த்தோம்னா விஷதைஹி மயூகைஹி வெண்மையான ஒளிகளால், தமாம்சி பித்வா இருட்களை ஒழித்து, விதுஷா சகோரான் சம்பிரீணயந்தம் வித்வான்களாகிற சகோர பக்ஷிகளை மகிழ்ச்சி அடைய செய்விக்கிறாய். சரத்கனே சந்திரமிவ சரத்காலத்து மேகத்தில் சந்திரனை போல், நவ புண்டரீகே ஸ்புரந்தம் புதிய வெண்தாமரையில் விளங்குகின்ற துவாம் உன்னை நிஷாமையே உட்கண்ணால் பார்க்கிறேன் அப்படின்னார். இப்போ இதனுடைய ஹைலைட்ஸ் பார்த்தோம்னா முன்னாடி இருக்கிற ஸ்லோகங்களோட
இத சங்கத்தி பார்க்கணும். அவயவ அழகு சொல்லி ஆயிடுது. அவயவ அழகு 23, 24, 25 மட்டும் இல்ல, 19ல இருந்தே அவயவ அழகுதான். முதல் 4 ஸ்லோகங்கள் திருவடி, அதுக்கப்புறம் திருக்கை, அதுக்கப்புறம் இந்த மாதிரி 7 ஸ்லோகங்கள் லாவண்ய விஷயமா, அதாவது அவயவ அழகு விஷயமா சாதித்ததுக்கு அப்புறம் சமுதாய சோபைக்கு 26வது ஸ்லோகத்தை அமைத்தார். இப்போ இந்த ஸ்லோகத்துல நாம பார்க்கக்கூடிய உபமா அலங்காரம், உவமை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, ஹயக்ரீவ பகவான் அப்படிங்கிறவர் சந்திரன், வெண்தாமரை பீഠம் அப்படிங்கிறது சரத்காலத்து மேகம், உபாசகர்கள் அல்லது வித்வான்கள் அப்படிங்கிறவள் சகோர பட்சிகள், உபாசகர்களுடைய அஜ்ஞானமானது இருள், தமஸ் அப்படிங்கிறது. இப்போ தமாம்சி விஷதைஹி மயூகைஹி பித்வா அப்படிங்கிற தொடரை எடுத்துப்போம். தமசுன இருட்டு, விஷதைஹி மயூகைஹினா தெள்ள தெளிவான ஒளி கதிர்கள்னு அர்த்தம். இப்போ வெறும் மயூகைஹின்னு சொன்னாலே போறோம், அதுவே ஒளி கதிர் தான். ஒளி அப்படின்னாலே அதுல ஒரு தேஜஸ் இருக்கு, அதுவே இருட்டை நீக்கும் தானே. அப்படி இருக்கும் பொழுது விஷதைஹி மயூகைஹி அப்படின்னு போட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டா, இங்க அகற்றப்படுறது ஞானிகளுடைய இருட்டு. ஏற்கனவே இவாளுக்கு ஞானம் ஓரளவுக்கு இருக்கு, ஆனா அந்த ஞானிகளுக்கு கூட சில சமயத்துல ஸ்திரீகரணம் இல்லாமல் போகுமா. அவளுக்கு இருக்கிற ஞானத்துல அவளுக்கு பூர்த்தியான நம்பிக்கை இல்லாமல் ஒரு ஆட்டம் காணும் அவர்களுடைய பற்றானது. அப்பேற்பட்ட ஆட்டத்தை சரியாக்கக்கூடிய, அந்த சமயத்துல ஏற்படக்கூடிய அஜ்ஞானத்தை நீக்கக்கூடிய கிரணங்கள். அதனால விஷதைஹி மயூகைஹி, தெள்ள தெளிவான ஒளிக்கதிர்கள் அப்படின்னு சொல்றார். இதே விஷதைஹி மயூகைங்கிற தொடர் 15வது ஸ்லோகத்திலையும் வந்திருந்தது. அதுல எப்படி வந்தது அப்படிங்கறத கவனிக்கணும். அதுல என்ன சொன்னார் சுவாமி? அபிக்ஷணார்த்தம் கலயந்தியே த்வாம் ஆப்லாவயந்தம் விஷதைர் மயூகைஹி அப்படின்னார். விஷதைஹி மயூகைஹி ஆப்லாவயந்தம் அப்படின்னா இந்த தெள்ள தெளிவான ஒளிக்கதிர்களிலே முழுகச் செய்தார், முழுகச் செய்வார் ஹயக்ரீவ பகவான். அவருடைய இந்த தெள்ள தெளிவான ஒளிக்கதிர்கள் ஒருவன் முழுகினானால் அவனுக்கு கங்கையை காட்டிலும் வசத்தியான வாக்பிரவாகம் வரும் அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல சாதிச்சார். ஆக இந்த தெள்ள தெளிவான ஒளிக்கதிர் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய இஷ்ட பிராப்தியை 15வது ஸ்லோகத்துல சொன்னார். இந்த 26வது ஸ்லோகத்துல இந்த விஷதைஹி மயூகைஹின்னு சொல்லக்கூடிய தெள்ள தெளிவான ஒளிக்கதிர்கள் ஏற்படுத்தக்கூடிய அனிஷ்ட நிவிருத்தியை பத்தி பேசுகிறார். அனிஷ்ட நிவிருத்தினா என்ன? வேண்டாதத்தை போக்கடிப்பது. இந்த இடத்துல அஜ்ஞானத்தை நீக்குதல் அப்படிங்கறத பத்தி பேச்சு. 15வது ஸ்லோகத்துல ஞானத்தினுடைய பிரவாகத்தை பத்தி பேச்சு. ஆக இப்படி 2 விதமா இந்த விஷதைஹி மயூகைஹி, தெள்ள தெளிவான ஒளிக்கதிர் அப்படிங்கிறது அப்படி செயல்படும். ரெண்டுமே ஞானிகள் விஷயத்துலதான் ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஏன்னா ஞானிகளுக்கு பொதுவா சம்சயங்கள் வராது. அப்படி வந்துதானால் அது ரொம்ப நீக்க வேண்டிய விஷயமா இருக்கும். ஏன்னா அப்போதான் அவர்கள் மற்றவர்களுக்கு விஷயங்களை வாக் பிரவாகத்துடன் சொல்ல முடியும். 15வது ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி. அதனால இந்த 2 ஸ்லோகங்களுக்கு இருக்கக்கூடிய கனெக்ஷனையும் ரொம்ப அவசியம் கவனிக்கணும். இப்போ விதுஷா தமாம்சி பித்வா, வித்வான்களுடைய தமசாகிற இருட்டை நீக்குவது அப்படிங்கிற தொடர் எடுத்துட்டோமானா சில விஷயங்கள் எல்லாம் கவனிக்கணும். அதாவது எந்த மாதிரி சம்சயங்கள் ஏற்படலாம் அப்படிங்கிறத பத்தி சுவாமி தேசிகன் ரொம்ப அழகா தெளிவிக்கிறார். ஸ்ரீமத் ரகசியத்திரேசாரத்துல அர்த்தானுசாசன பாகம் அப்படின்னு 22 அதிகாரங்கள் கொண்ட ஒரு விபாகத்தை அமைச்சிருக்கார் சுவாமி. அதுல நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய தத்துவஹித புருஷார்த்தங்களுடைய விவரணங்கள் எல்லாம் கசடர பூர்த்தியா தெளிவா பண்ணி கொடுத்திருக்கார் சுவாமி, சாதிச்சிருக்கார். அதை வாசிச்சுட்டா அதுக்கு மேல வாசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்ற அளவுக்கு விஷயங்களை சாதிச்சாயிடுது. அதுக்கப்புறம் ஸ்திரீகரண விபாகம் அப்படின்னு ஒரு விபாகத்தை ஏற்படுத்தியிருக்கார். எதுக்கு அப்படின்னு கேட்டா, இத்தனை ஞானத்தை சம்பாதிச்ச பிறகும் 22 அதிகாரங்களுடைய விஷயத்தை நன்று கற்றுக்கொண்ட பிறகும் சில பேர் கேள்விகள் கேட்டா பதில் சொல்ல தெரியாமல் இருக்கலாம். அப்படி கேள்விகள்
வந்தா அதை எப்படி சமர்த்திக்க வேண்டும், எப்படி விஷயங்களை ஒழுங்கா புரிஞ்சிக்கணும் அப்படிங்கறதுக்காகவே பூர்வபக்ஷமா பல கேள்விகள் மாதிரி கேள்விகளை கேட்டு அதற்கு பதில் சொல்ற ரீதியில 4 அதிகாரங்கள் சாதிக்கிறார். சித்தோபாய சோதனாதிகாரம், சாத்தியோபாய சோதனாதிகாரம், பிரபாவ வியவஸ்தாதிகாரம், பிரபாவ ரக்ஷாதிகாரம் அப்படின்னு. அதாவது இந்த பக்தி பிரபத்தி அப்படிங்கிற உபாயங்களுக்கு நிறைய பிரபாவங்கள் உண்டு. ஆனாலும் அந்த பிரபாவங்களுக்கும் ஒரு விதமான எல்லை, ஒரு சீமை அப்படிங்கிறது உண்டு. எல்லையே இல்லாத என்ன வேணும்னாலும் பண்ணலாம் அப்படிங்கிற வரமுறை இல்லாத விஷயம் சம்பிரதாயத்துல இருக்கவே இருக்காது. அதனால பிரபாவ வியவஸ்தை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே போல ரொம்ப வியவஸ்தை பண்ணிவிட்டாலும் அதுக்கான வேல்யூ தெரியாம போயிடும். அதனால அந்த பிரபாவத்தை ரட்சிப்பதும் முக்கியம் அப்படிங்கறதுக்காக பிரபாவ ரக்ஷாதிகாரம்னு சாதிச்சிருக்க. இப்போ இருளை நீக்குவதை பத்தி பேச வேண்டும் அப்படின்னா எந்த மாதிரி சம்சயங்கள் ஏற்படலாம், அந்த சம்சயமாகிற இருளை நீக்கி எப்படி ஒழுங்கா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்கு 2 உதாரணங்கள் கொள்ளலாம் பிரபாவ வியவஸ்தாதிகாரத்திலிருந்து. ஆழ்வார்கள்லாம் பல ஜாதிகள்ல தோன்றினவர்கள். ஆழ்வார்கள் எல்லோருமே எம்பெருமான் நாராயணனுடைய திவ்ய ஆபரணங்கள், திவ்ய ஆயுதங்கள், இவைகளுடைய அம்சங்கள், அல்லது சில ஆழ்வார்கள் நித்தியசூரிகளுடைய அம்சங்களாகவும் இருப்பார்கள். அப்படி இருந்த பொழுது அவர்கள் அவதாரம் பண்றச்சே எல்லாருமே பிராமண குலத்துல வந்து அவதாரம் பண்ணினாங்கிறது கிடையாது. பல குலங்கள்ல அவளுடைய அவதாரமானது நடந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எந்த குலத்துல ஆழ்வார்கள் அவதாரம் பண்ணினார்களோ அந்த குலத்தினுடைய மரியாதையை மீறாமல் தான் அவர்கள் நடந்து கொண்டார்கள் அப்படிங்கிறது தெரியாது. இப்போ என்ன அஜ்ஞானம் ஏற்படலாம் அப்படின்னு கேட்டா, பக்தி இருந்துட்டா போரும், வர்ணாசிரம தர்மங்களை கடைபிடிக்க வேண்டியது அவசியமில்லை அப்படின்னு சிலருடைய பட்சம் உண்டு. பக்தியினுடைய பிரபாவம் அத்தகையது, அதனால பக்தி மட்டும் இருந்துட்டா போரும், வேற எதையும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல, அதை பெருசா ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சில பேருடைய பட்சம் உண்டு. ஆனால் அப்படி கிடையாதாம். வர்ணாசிரம தர்மங்களை மீறிவிட்டால் எம்பெருமானுடைய திருவுள்ளம் சீற்றமடையும். இதைத்தான் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் ஒரு சமயத்திலேயும் தன்னுடைய ஜீவனத்திலே கடைபிடித்து காண்பித்தார்கள். ஆழ்வார்கள் சரித்திரத்தை எடுத்துட்டோமானா 2 உதாரணங்கள் சொல்ல. முதல் சரித்திரம் திருமழிசை ஆழ்வாருடைய சரித்திரம். திருமழிசை ஆழ்வார் அப்படிங்கிறவர் பார்கவ மகரிஷிக்கு புத்திரனாக அவதரிச்சார் அப்படின்னு இருக்கு. ஆனாலும் அவரை வளர்த்தவர்கள் திருவாளன் பங்கைய செல்வி அப்படிங்கிற தம்பதியர். வேதம் ஓதக்கூடிய குலம் அல்ல அது. அதனால இவர் அந்த குலத்தினுடைய மரியாதை படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும். அந்த காலத்துல எல்லாம் சில அந்தணர்கள் நினைப்பார்களாம், சில குலத்தர் காதுல வேதம் விழக்கூட கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு அந்தணர் குழு ஒரு சமயம் வேதம் ஓதிண்டே வந்துட்டு இருக்கா. எதிர திருமழிசை ஆழ்வார் வந்துட்டார். இவர் காதுல வேதம் விழக்கூடாது அப்படின்னு நினைச்சுண்டு இந்த குழுவினர் அப்படியே பாராயணத்தை பட்டு நிறுத்திவிட்டார். திருமழிசை ஆழ்வாரும் அப்படியே கடந்து போயிட்டார். இவர் அண்ணண்ட போன உடனே இவாள்லாம் பாராயணத்தை மீண்டும் தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறா. ஆனா எங்க விட்டோம் அப்படின்னு ஞாபகம் வரலையா அவளுக்கு. இத கவனிச்சாரு திருமழிசை ஆழ்வார். இவர் எப்பேற்பட்டவர்? இனி அறிந்தேன் ஈசர்க்கும் நான் முகர்க்கும் தெய்வம், இனி அறிந்தேன் எம்பெருமான் உன்னை அப்படின்னு சொன்னவர். எம்பெருமானை அவன் ஸ்வரூபம் உள்ளபடி உணர்ந்த ஆழ்வார் இவர். வேதத்தினுடைய சாரம் அனைத்தும் என்னன்னு இவருக்கு தெரியும். வேத வாக்கியமும் இவருக்கு தெரியும். நினைச்சா அந்த வேத வாக்கியத்தை எடுத்து இவர்களுக்கு சொல்லி இருக்கலாம். எங்க விட்டாய்வான்னு அவருக்கு நன்னா தெரியறது. ஆனா தன்னுடைய குலத்தினுடைய மரியாதையின் பிரகாரம் வேதத்தை வாயால சொல்லக்கூடாதுன்னு இருக்குங்கிறதுனால ஆழ்வார் வாயால சொல்லலையாம் அவ கிட்டக்க. அவ எங்க விட்டா அப்படிங்கறத ஞாபகப்படுத்துறதுக்கு வாயால இது வாக்கியம் இது பதம் எடுத்து சொல்லல. அதுக்கு பதிலா என்ன பண்ணார், அந்த இடத்துல ஒரு கருப்பு எள்ளு இருந்துதான், அதை எடுத்து நகத்தால் இப்படி நிமிண்டி விட்டார். ஒரு யஜுர்வேத வாக்கியம் கருப்பு எள்ளை நகத்தால நிமிண்டுவது அப்படிங்கிற அர்த்தத்துல வருது. அதை சொல்றதுக்கு அடியனுக்கிறது இல்லை, அதனால ஸ்லைட்ல போட்டிருக்கேன். அந்த வாக்கியத்தை அபிநயம் பண்ணி காண்பித்தார் திருமழிசை ஆழ்வார்.
தன்னுடைய வர்ணாசிரம தர்மத்தை மீறாமல் இருந்தார் ஆழ்வாராக இருந்த பொழுதிலும். இது ஒரு வரலாறு. இன்னொரு வரலாறு திருவிருத்தத்துல நம்மாழ்வார் தானே நமக்கு சொல்றார். நம்மாழ்வார் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, எம்பெருமானுடைய பெருமையை பாடுறது அப்படிங்கிறது பெரிய குடுப்பனை. அதை எப்படி பாடலாம் அப்படின்னா, இருக்கார் மொழியால் நெறி இழுக்காமை உலகளந்த திருத்தாளினை நிலத்தேவர் வணங்குவர். நிலத்தேவர் அப்படிங்கிறது அந்தணர்களை குறிக்கும். அவள்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டா, இருக்கார் மொழியால் வேத வாக்கியங்களால உலகளந்தானுடைய திருத்தாளுடைய புகழை பாடி பாடி கொண்டாடுவா. நம்ம என்ன பண்றோம் தெரியுமா அப்படின்னு ஆழ்வார் தன்னை பத்தி சொல்லுகிறார். அடுத்தது, யாமும் அவா ஒரு காவினையொடும் எம்மொடும் நொந்து கனியின்மையின் கருக்காய் கடிப்பவர் போல் திருநாம சொல் கற்றனமே. நம்மளாம் எப்படி இருக்கோம்? வேதம் ஓதறதுக்கு அருகதை இல்லை. நம்மாழ்வாரும் அப்பேற்பட்ட குலத்துலதான் அவதாரம் பண்ணினார். வேதம் ஓத முடியாத குலத்தில் அவதாரம் பண்ணினார். ஆனா இவர் பண்ணினது 4 வேதத்தினுடைய சாரமும். நமாம்யகம் திராவிட வேத சாகரம் அப்படின்னு கொண்டாடுறோம் அவரை. அப்பேற்பட்ட ஆழ்வார், வேதத்தையே தமிழாக்கினவர், வேதம் தமிழ் செய்த மாறனாய் இருந்த ஆழ்வார் தனக்கு வேதம் ஓதறத்துக்கு அருகதை இல்லை. அவ்வளவு வினைகள் படுத்தி இருக்கு என்ன. அதனால எம்பெருமான் என்னை ஒதுக்கி வச்சுடல. எப்படி உலகத்துல கனி கிடைக்காதவன், பழம் கிடைக்காதவன் காய கடிச்சுண்டு போவானோ, அந்த ரீதியில வேதத்தை சொல்ல முடியலனாலும் எம்பெருமானுடைய திருநாமங்கள் சொல்ல முடியறதே, அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிறேன் அப்படிங்கிறார். என்ன பொருள் இங்க அப்படின்னு கேட்டா, திருநாமங்களுடைய மகிமை தனி. மாதவன் பேர் சொல்லுவதே ஓத்தின் சுருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தினுடைய சுருக்கமே எம்பெருமானுடைய திருநாமங்கள் தான், அது வேற விஷயம். ஆனா நேரடியா வேதத்தை யாரு சொல்லக்கூடாதோ அவர்கள் சொல்லக்கூடாதுதான். அவர்களுக்கு என்ன விதிச்சிருக்கோ, என்ன அருகதையோ அதைத்தான் சொல்ல வேண்டும் அப்படிங்கறத ஆணித்தனமா இவ்விடத்துல ஆழ்வார் தன் வாக்காலேயே காண்பித்து கொடுக்கிறார். கவனிக்க வேண்டியது என்னன்னா, பாடுறது ஆழ்வார், அவர் விஸ்வக்சேனருடைய அம்சம், வேதத்தை தமிழ் செய்தவர். அப்பேற்பட்டவரே ஒரு ஜாதியில அவருடைய அவதாரம் ஆயிருக்கு அப்படின்னா அந்த ஜாதியினுடைய வரமுறையை மீறக்கூடாதுங்கிறது முக்கியங்கிறத காண்பித்து கொடுக்கிறார். அதனால இந்த மாதிரி சந்தேகங்கள் எல்லாம் தான் இருட்டு. இப்ப அந்த இடத்துல அந்தணர்களுக்கு ஒரு ஐயம் இருந்தது, ஒரு தப்பான எண்ணம் இருந்தது திருமிசை ஆழ்வார் கதையில. அந்த மாதிரி லோகத்துல ஒரு தப்பான எண்ணம் இருக்கலாம் அப்படிங்கறத நம்மாழ்வார் காண்பிச்சு கொடுக்கிறார். என்ன தப்பான எண்ணம்? பக்தி இருந்தா போரும், வேற எந்த வர்ணாசிரம தர்மத்தையும் கடைபிடிக்கலைன்னா பரவாயில்லை அப்படிங்கிற எண்ணம் சரியில்லை. அது ஒரு இருட்டு. அந்த இருட்டை எம்பெருமான் ஹயக்ரீவன் கொடுக்கிற ஞானமானது உடைக்கும். அதுதான் விதுஷா தமாம்சி வித்வா. இந்த மாதிரி அஞ்ஞானம் எல்லாம் நிறைய கற்றவர்களிடத்துல இருக்கும் அப்படிங்கிறதும் இந்த வரலாறுகள்ல தான் தெரியுது. இதுக்கு மேல இன்னும் சில விவஸ்தைகள் எல்லாம் கவனிக்க வேண்டும். இது ஆழ்வார்கள் விஷயத்துல கதை பார்த்தோம். இன்னொரு சுவாரஸ்யமான உபாக்கியானம் ஒண்ணு உண்டு. விதுர நீதி எப்படி பிறந்தது அப்படிங்கிற கதை. திருதராஷ்டிர மகாராஜா பாண்டவர்கள் கிட்டக்க ஒரு தூதன் அனுப்பிச்சார். அது யாரு அப்படின்னு கேட்டா அதுதான் சஞ்சயன். கண்ணன் எம்பெருமான் தூதனா வரத்துக்கு முன்னாடி நடந்த கதை இது. பாண்டவாள்லாம் வனவாசத்தை முடிச்சுட்டு, அக்ஞாதவாசத்தை முடிச்சுட்டு உபபலவியத்துல இருந்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல தங்களுடைய ராஜ்யம் திரும்பி வேண்டும் அப்படின்னு கேட்டு துருபதனுடைய புரோஹிதரை தூதனா அமிச்சா. அதுக்கு பிரதி தூதன் அனுப்புறார் திருதராஷ்டிர மகாராஜா சஞ்சயன். சஞ்சயன் பாண்டவர்கள் கிட்ட போய் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் திருதராஷ்டிரன் மேல ரொம்ப வருத்தத்தோட இருந்தாராம். இந்த மகாராஜாவுக்கு என்ன சொன்னாலும் புரியல, அவர் அநியாயம் பண்றார், தம்பி பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க மாட்டேன்றார் அப்படின்ற வருத்தம் அவருக்கு. அதனால பாண்டவர்கள்கிட்டேந்து திரும்பி வந்து ராத்திரியோட ராத்திரியா ராஜாவை பார்த்துட்டு அவருக்கு நல்ல புத்தி சொல்லணுங்கிற முயற்சியில கொஞ்சம் கடுமையாவே பேசிட்டு கிளம்பிட்டாராம். இதுக்கப்புறம் திருதராஷ்டிரனுடைய மனசு கலங்கி போச்சு. அப்பதான் அர்த்த ராத்திரிக்கு விதுரனை கூட்டு அனுப்பிச்சார். விதுரா, இந்த மாதிரி சொல்லிட்டு போறான் சஞ்சயன், என்ன வெய்யாத குறையா சொல்லிட்டு போனான் பல வாக்கியங்களை, என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல அப்படின்னு விதுரன் கிட்டக்க தன்னுடைய மனநிலையை பகிர்ந்த சமயத்துல விதுர நீதியை உபதேசம் பண்றார் திருதராஷ்டிரனுக்கு. பல விஷயங்களை சொன்னார். பல விஷயங்களை சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் ஒரு வாக்கியம் சொன்னார். சூத்ரயோ நாவகம் ஜாத்தோ நாந்தோன்யத் வக்தும் உத்ஸஹே. இதுக்கு மேல
நான் 4ஆம் வர்ணத்தவனாய் இருப்பதனால் சொல்ல முடியாது அப்படின்னு. விதுரன் மகாத்மா, அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது, பிரம்ம ஞானமே அவருக்கு உண்டு. ஆனா அந்த ஞானத்தை அவர் திருதராஷ்டிரனுக்கு சொல்ல விரும்பல. ஓரளவுக்கு நீதி ஞானம் எல்லாம் போதிச்சுட்டு இதுக்கு மேல சொல்றதுக்கு எனக்கு அருகதை இல்லை அப்படின்னு விட்டார். அருகதை இல்லைன்னு சொன்னவர் எங்க போனா இது கத்துக்க முடியும் அப்படிங்கறதையும் சொல்லிட்டார். சனத் சுஜாதர்கள் கிட்டக்க மேல ஞானத்தை நீ சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு தன்னுடைய ஒண்ணு விட்ட அண்ணாவான திருதராஷ்டிரன் கிட்டக்க சொன்னார். இப்படி அவர் சொன்ன உடனே சனத் சுஜாதர்களை மனசால நினைச்சுண்டாரா. அப்போ அவர்கள் அந்த இடத்துல தோன்றினார்களாம். அவ்வளோ பவர் விதுரனுக்கு இருக்கு. வேணும்னா அவர் சொல்லி இருக்கலாம் அவருக்கு தெரிஞ்ச ஞானத்தை. ஆனாலும் வர்ணாசிரம தர்மத்தை மீறாமல் நடந்துட்டார் அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரியுது. அதனால வர்ணாசிரம தர்மங்களை மீறக்கூடாது அப்படிங்கிற பெரிய விஷயம் தமாம் சிபித்வா, அஜ்ஞானமாகிற இருள் நீங்கி கிடைக்கிறதுன்னு தெரியுது. இதே மாதிரி வர்ணாசிரம தர்மங்களை மீறக்கூடாதுங்கிறதுக்கு பல வியாக்கியானங்கள் சுவாரஸ்யமா இருக்கு. இதெல்லாம் ஏன் இவ்விடத்துல எடுத்து சொல்றோம் அப்படின்னு கேட்டா, இது எல்லாமே பிரபாவ வியவஸ்தையாக ஆகும். விஷயங்களை உள்ளபடி தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்துக்கு என்ன பெருமை இருக்கிறதோ அவ்வளவே அந்த பெருமை அப்படின்னு நினைச்சுண்டு தெரிஞ்சுக்கணும். தர்மவியாத விற்த்தாந்தம் அப்படின்னு ஒண்ணு எடுக்கிறார் சுவாமி தேசிகன் இதே பிரபாவ வியவஸ்தாதிகாரத்துல. இது ஒரு சுவாரஸ்யமான கதை. இதுல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, கௌஷிகன் அப்படின்னு ஒரு அந்தணன் இருந்தார். அவர் பெரிய தபஸ்வி, ரொம்ப நன்னா தபஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாராம். ஒரு நாள் தபஸ் பண்ணிட்டே இருக்கும் பொழுது ஒரு கொக்கு மேல பறந்தது. அந்த கொக்கு அதனுடைய மலத்தை இவர் மேல சிந்திடுத்து, தெரியாம அவர் மேல வந்து பட்டுடுத்து. அதனால அவர் தவம் கலைஞ்சி கண் விழிச்சாராம். அவர் கண் விழிச்சு அந்த கொக்கை பார்த்தார். அந்த கொக்கு அப்படியே பொசுங்கி கீழே விழுந்துடுத்து. அவ்வளோ தவ வலிமை அவருக்கு. நினைச்சுட்டார், ஆஹா இவ்வளோ தபசக்தி நம்மளுக்கு இருக்கா, இவ்வளோ பிரபாவமா நமக்கு அப்படின்னு நினைச்சுட்டார். தான் பெரியாள் அப்படின்ற எண்ணம் அவருக்கு அந்த சமயத்துல வந்துடுத்து. இது ஒரு விதமான இருட்டு, அஜ்ஞானம். அது அவருக்கு வந்துடுத்தா. வந்த உடனே சரின்னு அடுத்த ஊருக்கு கிளம்பினார், அடுத்த கிராமத்துக்கு. அந்த கிராமத்துக்கு போனா பிக்ஷை எடுத்து சாப்பிடணும். கொஞ்ச நாள் தபஸ் பண்ணுவார், கொஞ்ச நாள் பிக்ஷை எடுத்து காலத்தை ஓட்டுவார். அப்படி பிக்ஷை எடுத்து சாப்பிடணும். அதனால அவர் போயிருக்கார் ஒரு கிரகத்துக்கு. அந்த கிரகத்துல இருக்கிற கிரகிணியானவள் தோ வரேன் அப்படின்னாலும், அவ ஏதோ காரியமா இருந்தா உள்ள. இவர் குரலிட்ட உடனே தோ வரேன் அப்படின்னு சொன்னான். இவர் சொன்ன உடனே அவ கிரகத்துக்குள்ள அந்த அம்மணியோட பத்தி வந்து சேர்ந்தார். அவர் களைச்சி வந்திருக்கார் வேலையில இருந்து. அவரை பார்த்த உடனே இவள் பத்திக்கு சிசுரூஷ பண்ண ஆரம்பிச்சுட்டா. வெளியில இருக்கிறவரை பத்தி அவளுக்கு மறந்து போச்சு. அதுக்கப்புறம் பத்திக்கு சிசுரூஷ எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவர் சௌக்கியமா ஆன உடனே இவளுக்கு ஞாபகம் வந்துடு, ஓஹோ யாரோ ஒருத்தர் குரல் கொடுத்தாரே அப்படின்னு அவளுக்கு ஞாபகம் வந்தது. உடனே பிக்ஷை எடுத்துட்டு போய் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு போறா. இவர் வாசல்ல காத்துட்டு இருக்கார். இவருக்கு பொறுமை போயின்னு இருக்கு. கோபம் வருது, கிளம்பி போயிடலாமான்னு தோன்றது. ஆனாலும் அவர் நினைக்கிறாராம், இப்படி அவமரியாதைப்படுத்தி என்னை நிக்க வச்சிருக்காளே, அவளுக்கு ஒரு சாபம் கொடுப்போம் நம்ம அப்படின்னு மனசுல நினைச்சு நின்னுட்டு இருக்க. இவ வெளியில வந்து இவரை பார்த்த உடனேவே தெரிஞ்சு போச்சு. இப்படி ஒரு பார்வை பார்த்தாராம் அவளை. அதுக்கு அந்த அம்மா பதில் சொல்றா, அந்த பெண்மணி, சுவாமி நான் ஒன்னும் கொக்கி இல்ல நீர் பார்த்தா எரிஞ்சு போறதுக்கு அப்படின்னாராம். இவருக்கு தூக்கி வாரி போட்டுது. இவளுக்கு எப்படி தெரிஞ்சுது நான் ஒரு கொக்கை பார்த்தேன் அது எரிஞ்சு போச்சுன்னு? அது எங்கேயோ நடந்த விஷயம்னா காட்டுல, அது இவளுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு ஆச்சரியப்பட்டாராம். அதையும் இவ புரிஞ்சுனுட்டா, அவருடைய மனசு படிச்சுட்டா. சுவாமி ஆச்சரியப்படாதையும், மத்தவா என்ன நினைக்கிறா, அவ மனசுல என்ன ஓடுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற சக்தி எனக்கு இருக்கு. இந்த சக்தி எனக்கு வந்ததுக்கு காரணம் நான் நிறைய தர்மம் வாசிச்சேன். அந்த தர்ம வாசிச்சத்தினுடைய பலன், அதை கடைபிடிச்சதனுடைய பலன் தான் இந்த சக்தி எனக்கு வந்தது அப்படின்னா. உடனே அவர் கேட்டார், அப்படியா தர்மத்தை பத்தி தெரிஞ்சுண்டியா, யாரு உன்னுடைய ஆச்சாரியன் அப்படின்னு கேட்டார். அதுவா, மிதிலையில இருக்கார் என் ஆச்சாரியன், அவருக்கு தர்மவியாதர்னு பேரு அப்படின்னு சொன்னாலாம். அப்படியா, சரி நானும் அவர்கிட்ட போய் தர்மம் கத்துக்கிறேன் அப்படின்னு கிளம்பி இந்த கௌஷிகன் அப்படிங்கிறவர் மிதிலைக்கு போறார். தர்மவியாதர்னு பேரெல்லாம் சொல்லியிருக்கா, பெரிய சுவாமியார் ஆக்கும் அப்படின்னு நினைச்சுண்டு மிதிலைக்கு போய் விசாரிச்சா, இந்த தர்மவியாதர் அப்படிங்கிறவர் ஒரு மாம்ச வியாபாரின்னு தெரிஞ்சுது. அந்த மாம்ச வியாபாரி தர்மத்தை சொல்லி கொடுத்தாரா அப்படின்னு அருவருப்போடையும் ஆச்சரியத்தோடையும் போய் பார்த்தார். போய் பார்த்த உடனே தர்மவியாதருக்கு தெரிஞ்சு கொடுத்து எல்லா கதையும். எந்த கதையெல்லாம்? இவர் கொக்க பொசிக்கினத்திலேந்து ஆரம்பிச்சு எல்லா கதையும் அவருக்கு தெரியறது தானே, இவர் சொல்லாமலே. இது என்னடா ஆச்சரியம், இவ்வளோ வலிமை இவருக்கு எப்படி? நம்மளுக்குதான் தவ வலிமை இருக்குன்னு நினைச்சுட்டு இருந்தோமே, இந்த பதிவிரத்தை பெண்மணிக்கும்
இந்த தர்மவியாதருக்கும் மாம்ச வியாபாரிக்கும் இத்தனை ஞானம் எப்படி இருக்கு, இவ்வளோ வலிமை எப்படி இருக்கு, தவ வலிமை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த விஷயத்தையும் இவர் மனசால படிச்சு தர்மவியாதர் சொன்னார், அது ஒண்ணும் இல்ல, என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் ஸ்ரத்தையா சுசுரூஷ பண்ணிட்டு இருக்கேன், அதனுடைய பலனா எம்பெருமான் சில விஷயங்களை எனக்கு தெளிவித்தான், அதைத்தான் இந்த பதிவிரதா பெண்மணிக்கு ஒரு தடவை நான் சொல்லி கொடுத்தேன். அதனால அவளுடைய தர்மத்தை அவ தெரிஞ்சுண்டா, அவ பத்திக்கு மாமனார் மாமியாருக்கு சுசுரூஷ பண்ணணும்னு அவ தெரிஞ்சுண்டா, அந்த வர்ணாசிரம தர்மத்தை அப்படி கடைபிடிச்சதுனால ஏற்பட்ட சித்தி அவளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி தர்மவியாதர் கௌஷிகனுக்கு பல விஷயங்களை அந்த சமயத்துல சொன்னார் அப்படின்னு இருக்கு ரகசியத்திரேசாரத்துல. அவர் என்ன சொன்னாருங்கிறதா ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். தர்மவியாதர் அவர் இருந்த நிலையில, இருந்த வருணத்துல, ஆசிரமத்துல என்ன சொல்ல முடியுமோ அவ்வளவுதான் சொன்னார். பெற்றோர்களுடைய பெருமை என்ன, சிஷ்யர்களுடைய ஆச்சாரம் என்ன, அஹிம்சா தர்மம் என்ன, இந்திரியங்களை எப்படி அடக்கிறது, இதெல்லாம் பத்தி பொதுவா உபன்யாசம் பண்ணி விஷயங்களை சொல்லி கொடுத்தார். இப்ப என்ன தெரியறது அப்படின்னு கேட்டா, விதுஷா தமாம் சிபித்வா அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இங்க கௌஷிகன் அப்படிங்கிறவர் ஒரு பெரிய வித்வான், பெரிய ஞானி. ஆனாலும் அவருக்கு ஒரு இருட்டு இருந்தது, அகங்காரம் அப்படிங்கிற இருட்டு இருந்தது. அந்த இருட்டை தர்மவியாதர் அப்படிங்கிறவர் போக்கினார் அப்படின்னு தெரியுது. இதே மாதிரி இன்னொரு கதை, துலாதாரர் விற்த்தாந்தம் அப்படின்னு ஒண்ணு, அதுவும் இதே பிரபாவ வியவஸ்தாதிகாரத்துலதான் இருக்கு. துலாதாரங்கிறவர் என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டா, அவர் ஒரு மகன், அவர் காசியில இருந்த மகன். இதே மாதிரிதான் ஒரு கதை இதுவும். ஜாஜலி அப்படின்னு ஒரு மகரிஷி இருந்தார். அவர் எப்படி தபஸ் பண்ணார் அப்படின்னு கேட்டா, அசையாம தபஸ் பண்ணுவாராம். அவருடைய மயிரானது வளர்ந்து வளர்ந்து அப்படியே சடையா ஆகி அந்த சடையில குருவி கூடு கட்ட ஆரம்பிச்சுதான். ஒரு குருவி கூடு கட்டிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு குருவி அங்க வந்து சேர்ந்தது. அதுக்கப்புறம் அது முட்டை இட்டுது, குஞ்சுகள்லாம் பொரிஞ்சுது, குருவி கூட்டமா எடுத்து ஒரு குருவி குடும்பம் வந்தது. அதுக்கப்புறம் அதை பார்த்து பல குருவிகள் இவருடைய ஜட்டா முடியில கூடு கட்ட ஆரம்பிச்சு குருவி கூட்டங்களா வர ஆரம்பிச்சுடுது. இத்தனை குருவிகள் இவருடைய மயிரில் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு இவருக்கு ஒரு நாள் தபஸ் கலைஞ்சி தெரிஞ்சுது. அப்போ ரொம்ப மாறு தட்டின்றார் அவர். ஆஹா, இத்தனை பிராணிகளுக்கு நான் ஆசிரியமா இருக்கேன் அப்படின்னு நினைச்சுட்டாராம். தர்மத்தினுடைய உச்ச நிலை மற்றவர்களுக்கு இந்த மாதிரி ஆசிரியமா இருக்கிறது தான் அப்படின்னு நினைச்சுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தார். தான் தான் பெரிய தர்மிஷ்டர் உலகத்திலேயே அப்படின்னு பெருமையா இருந்தாராம். அப்போ ஆகாசவாணியானது ஏற்பட்டது. ஆகாசவாணி என்ன சொல்லித்து அப்படின்னு கேட்டா, தர்மத்தினுடைய உச்ச நிலை பெற்றவர் ஒருத்தர் இருக்கார் காசியில, அவர் தான் துலாதாரர் அப்படிங்கிறவர். அவர்கிட்டக்க போய் தர்மம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி தந்த ஆகாசவாணி. இவரும் ஆச்சரியப்பட்டார். சரி போய்த்தான் பார்ப்போம் காசிக்கு அப்படின்னு நினைச்சிட்டு காசிக்கு போய் பார்த்தா, இதே மாதிரி ஒரு வியாபாரியா, ஒரு வைசியனா இந்த துலாதாரர் இருந்துட்டு இருக்கார். இந்த வைசியன் சாதாரணப்பட்டவராதான் தெரியறார், இவர்கிட்டக்க என்ன ஞானம் இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கார் இந்த ஜாஜலி மகரிஷி. அவருடைய மனசுல என்ன ஓடுறதுன்னு துலாதாரருக்கு தெரிஞ்சுடுத்து. இது என்னது, இது எல்லாராலையும் இப்படி மனசை படிக்க முடியாது அப்படின்னு கேட்டா, எல்லாம் தபஸ் சக்தி தான். என்ன தபஸ்? அவாவா வர்ணாசிரம தர்மத்தை உண்மையா ஸ்ரத்தையா விடாமல் கடைபிடிச்ச தபஸ். அது என்ன பெரிய தபஸா இருந்தாலும் மீண்டும் மீண்டும் ஒரு மந்திரத்தை ஜபிச்சு 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 பண்ற தபஸை காட்டிலும் பெரிய தபஸ் வர்ணாசிரம தர்மங்களை கைவிடாமல் செய்யறது தான். அதுதான் எம்பெருமானுடைய பிரீத்திக்கு பெரிய காரணமாக அமையும். அந்த மாதிரி இந்த தர்மவியாதர், துலாதாரர் இவாள்லாம் இருந்தா. அதனால அவளுக்கு அவ்வளோ சித்தி இருந்தது, அவ்வளோ தர்மிஷ்டர்களா அவர்கள் இருந்தார்கள். இவர் ஜாஜலி மகரிஷியினுடைய மனசை படிச்சு அவர் தபஸ் பண்ணினது, குருவி கூடு கட்டினது, ஆகாசவாணி வந்தது, எல்லாத்த பத்தியும் துலாதாரர் சொல்றாரு அவர்கிட்ட. இப்ப என்ன தேடி வந்திருக்கே, தர்மத்தை பத்தி தெரிஞ்சுக்க அடியேன் பாக்கியம் அப்படின்னு சொல்லி இவரும் தன்னுடைய வர்ணாசிரம தர்மத்துக்கு ஏத்த மாதிரி என்ன உபதேசம் பண்ண முடியுமோ அதை மட்டும் உபதேசம் பண்ணார். அதுல சில விஷயங்கள், பிராணிகளுக்கு நன்மை எப்படி புரியறது அப்படிங்கிறது, தீங்கு எப்படி கருதாமல் இருக்கிறது அப்படிங்கிறது, எளியதான வாழ்க்கையை எப்படி நடத்துவது அப்படிங்கிறது, பிறரை பழி சொல்லாமல் இருப்பது அப்படிங்கிறது, ஆசை இல்லாமல் வைராக்கியத்தோட இருக்கிறது அப்படிங்கிறது. இந்த மாதிரி இவாள்லாம் விஷயங்களை சொல்லி கொடுத்தாலே யாரு, விதுரரோ தர்மவியாதரோ துலாதாரரோ, இவாள்லாம் எப்படி வழி நடத்தினார்கள் ஞானிகளை அப்படிங்கிறதுக்கு அழகா ஒரு வாக்கியம் சொல்றார் சுவாமி தேசிகன். தீர்த்த யாத்திரையிலே வழி திகைத்தாரை வழியிலே சேர்த்த மாத்திரம் அவர்களை தெளிவித்து விட்டார்கள் இத்தனை அப்படிங்கிறார். தீர்த்த யாத்திரை பண்ணிட்டு இருக்கா, தீர்த்த யாத்திரை பண்ணணுங்கிற நல்ல புத்தி இருக்கிற அளவுக்கு இவ ஞானிகள் தான்.
ஆனா தீர்த்த யாத்திரை பண்ணிட்டே இருக்கிறச்சே திடீர்னு வழி மாறி போய் வேற எங்கேயோ போக ஆரம்பிச்சுட்டா வேண்டாத இடத்துக்கு. அப்போ இது வழி இல்ல தீர்த்த யாத்திரைக்கு, அந்த வழியில போகணும், அதுதான் மார்க்கம் அப்படின்னு ஒருவர் எப்படி காமிச்சு கொடுப்பாரோ அந்த ரீதியிலதான் இந்த விதுரரோ தர்மவியாதரோ துலாதாரரோ இவாளையெல்லாம் வழி நடத்தினார்கள். யாரு? திருதராஷ்டிரனையோ கௌஷிகனையோ ஜாஜலியோ. ஏன்னா அவளுக்கெல்லாம் ஓரளவுக்கு ஞானம் ஏற்கனவே இருக்கு. அந்த ஞானம் கலங்கி போயிடுத்து. அதனால கொஞ்சம் இருட்டு வந்துடுத்து கிரகணம் போல. அப்புறம் அந்த இருட்டு விலகி போயிடுத்து. பித்வா விதுஷா தமாம்சி பித்வா அப்படின்னு இது எல்லாமே ஹயக்ரீவன் பெருமானுடைய பரமானுகிரகம் தான் அப்படின்னு எடுக்கிறார் சுவாமி தேசிகன். இப்போ விதுஷா சகோரான் சம்பிரீணயந்தம் அப்படிங்கிற தொடரை எடுத்துட்டோம்னா, சகோர பக்ஷிங்கிறது சந்திரிகையை மட்டுமே பருகும். சந்திரிகை அப்படிங்கிறது சந்திரன்லேருந்து வரக்கூடிய அமிர்தம். அதை பருகும் ஆனந்தமடையும். அதனாலதான் சம்பிரீணயந்தம் அப்படின்னு போட்டிருக்கார் பதத்தை. இதுக்கு சுவாமி தேசிகனே இதே மாதிரி ஒரு வாக்கியத்தை ராமன் விஷயமா சொல்றார். மைதில நகர சுலோச்சனாலோச்சன சக்கோர சந்திரா அப்படின்னு. எம்பெருமான் ராமன் சந்திரனை போல இருந்தான். சக்கோர பட்சிகள் மாதிரி அந்த மிதிலா நகரத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகள்லாம் இருந்தார்கள். ராமனுடைய அழகை அப்படி பருகினார்கள் அப்படின்னு எடுக்கிறார். இதுக்கு மேல நவ புண்டரீகே சரத்கனே சந்திரமிவ ஸ்புரந்தம் நிஷாமையே அப்படிங்கிற தொடரை எடுத்துக்கலாம். நிஷாமையங்கிறது இவ்விடத்துல உட்கண்ணால் பார்க்கிறது, சாட்சாத்கரிப்பது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். எதை சாட்சாத்கரிச்சார்? சந்திரன் மாதிரி இருக்கிற எம்பெருமான் சந்திரமிவ அப்படிங்கிறார். சந்திரன் மாதிரி, அதுவும் சரத்கால சந்திரன் மாதிரி எது இருக்கு அப்படின்னு கேட்டா ஆண்டாள் சொல்றா, தடவரையின் மீதே சரத்கால சந்திரன் அப்படின்னு பாஞ்சஜன்யத்தை பத்தி பாடும் பொழுது வாக்கியம் எடுக்கிறான். தடவரையின் மீதேனா மலைகள்ல இருக்கக்கூடிய சரத்கால சந்திரன் மாதிரி இருக்காம் எம்பெருமானுடைய திருக்கையில இந்த சங்கம், திருத்தோள்ல இருக்கக்கூடிய சங்கம். எம்பெருமானுடைய திருத்தோள் அப்படிங்கிறது மலை மாதிரி, அங்க ஏற்படுற சரத்கால சந்திரன் மாதிரி இருக்கு சங்கம் அப்படின்னு விட்டார். சங்கம் அப்படிங்கிறதே எப்பொழுதும் ஞானத்தினுடைய வடிவு, ஞானத்தினுடைய பிரதிபிம்பம். அதனால சங்கம் அப்படிங்கிறதும் ஹயக்ரீவன் எம்பெருமான் அப்படிங்கிறதும் ஒரு மாதிரி உவமையாக எடுத்துக்கொள்ளலாம் இவ்விடத்தில் அப்படிங்கிறது தெரிகிறது. அந்த ஆண்டாள் சொன்ன சங்கத்தை போல் இருளை நீக்கக்கூடியவராய் இந்த ஹயக்ரீவன் எம்பெருமானுடைய தோற்றமும் நமக்கு தெரிகிறது அப்படின்னு இவ்விடத்துல காணலாம். நவ புண்டரீகே அப்படிங்கிற தொடர் எடுத்துட்டோமானா, நவ நவன புதியதுன்னு ஒரு அர்த்தம், இன்னொன்னு அப்பொழுது அலர்ந்தது அப்படின்னு அர்த்தம். அந்த க்ஷணம் தான் அது மலர்ந்திருக்கு. அதனால என்னன்னு கேட்டா, அந்த விஷிதைகி மயூகையோட இதை கொண்டு போய் சேர்க்கணும். அப்பதான் மலர்ந்திருக்குன்னா அதுல இருந்து வரக்கூடிய கிரணங்கள்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா அவ்வளோ வலிமை வாய்ந்ததா இருக்கும். அந்த மாதிரி ஆச்சரியமானது அப்படிங்கிறார். தாமரையினுடைய ஆசனத்தை உள்ளவர் ஹயக்ரீவன் பெருமான் அப்படிங்கிறத ஹயக்ரீவ உபனிஷத்தும் சொல்லுகிறது. அந்த உபனிஷத் வாக்கியம் இவ்விடத்துல இருக்கு. சம்பூர்ண சந்திரன் மாதிரி இருக்கார் இவர் அப்படின்னு இந்த வாக்கியம் சொல்லுகிறது. இந்த ஸ்லோகத்தை நாம் சேவித்தோமானால் எம்பெருமான் ஹயக்ரீவனிடத்தில் ஆழ்ந்த பக்தி நமக்கு ஏற்படும். இதனுடைய கீ பாயிண்ட்ஸ், இந்த ஸ்லோகத்துல என்ன உவமை சொல்லியிருக்கார், எது சரத்கால மேகம், எது சந்திரன், எது சக்கோர பக்ஷி, எது அஜ்ஞானம், அதையெல்லாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்புறம் விஷதைஹி மயூகைஹி அப்படிங்கிறத 15வது ஸ்லோகத்தோட எப்படி சம்பந்தப்படுத்தணும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் ஸ்திரீகரணம் எப்படி ஏற்படுறது, தமாம்சி பித்வா அப்படிங்கிற தொடருக்கான அர்த்தம், விதுஷா தமாம்சி பித்வா அப்படிங்கிற தொடருக்கான அர்த்தம் ஞாபகம் வச்சுக்கணும். நவ புண்டரீகேனா என்ன அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு மேல பலஸ்ருதி. அடுத்த ஸ்லோகம். திஷந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயாதரங்கானுச்சராக்கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருதகாமதேனும். ஆச்சரியமான பிரார்த்தனா ஸ்லோகம் இது. எம்பெருமான் ஹயக்ரீவனை தியானித்த பிறகு 3 ஸ்லோகங்கள் 27, 28, 29 ஹயக்ரீவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார் சுவாமி. இதுக்கு முன்னாடி இருந்த பல ஸ்லோகங்கள்ல ஹயக்ரீவன் எம்பெருமான் எப்படி வாக்கை அளிப்பார் அப்படின்னு வர்ணிச்சிருக்கார். 6வது ஸ்லோகம், 14, 15 எல்லா ஸ்லோகங்களிலேயும் எம்பெருமான் ஹயக்ரீவன் எப்படி தானே ஒரு வாக்கை அளிப்பான் அப்படிங்கிறத அவனுடைய அனுகிரகமா சொல்லிவிட்டார். இப்போ இப்பேற்பட்ட வாக்கு வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையா 3 ஸ்லோகங்கள் சாதிச்சிருக்கார். ஹே தேவ அப்படிங்கிறது தான் சம்போதன பதம். திஷந்து அப்படிங்கிறது கிரியாபதம். திஷந்து அப்படின்னா அருள வேண்டும் அப்படிங்கிறது.
இது லோட் லகாரத்துல அமைஞ்சிருக்கு. பிரார்த்தனார்த்தே லோட். ஒருவர் கிட்டக்க பிரார்த்தனை செய்ய வேண்டுமானால் பொதுவாக லோட் லகாரத்துல கிரியாபதங்கள் உபயோகப்படுத்துறது வழக்கம். பிரதம புருஷ பகுவச்சனத்துல இருக்கு இந்த கிரியாபதம். யாருக்கு அருள வேண்டும்? கஸ்மை திஷந்து அப்படின்னு கேட்டா மே திஷந்து, அடியேனுக்கு அனுகிரகிக்க வேண்டும்னு பிரார்த்தனை. எப்பொழுது? கதா திஷந்து சதா திஷந்து, எப்பொழுதும் அருள வேண்டும், அனுகிரகிக்க வேண்டும் அப்படிங்கிறார். கே திஷந்து, எது இந்த அருளை புரிய வேண்டும், எவை இந்த அருளை புரிய வேண்டும் அப்படின்னு பன்மையில் இருக்கிறதுனால அப்படி ஒரு கேள்வி. அதுக்கு பதில் துவதியாக தயா தரங்கானுச்சராக கட்டாட்சாக, தயா தரங்க அனுச்சராக கட்டாட்சாக திஷந்து அப்படிங்கிறார். உன்னுடைய கட்டாட்சங்கள் அடியேனுக்கு அருள வேண்டும். அது எப்பேற்பட்ட கட்டாட்சங்கள்? கருணையை தொடர்ந்து வரக்கூடிய கட்டாட்சங்கள். துவதியாக கட்டாட்சா, உன்னுடைய கட்டாட்சங்கள். தயா தரங்க, கருணையினுடைய கடலை. அனுச்சராக, பின்தொடர்ந்து வரக்கூடியதான கட்டாட்சாக திஷந்து, கட்டாட்சங்களை அருள வேண்டும் அப்படின்னார். காம் திஷந்து, என்னத்தை கொடுக்கணும் இந்த கட்டாட்சங்கள்? எதை அருள வேண்டும் அப்படின்னு கேட்டா சரஸ்வதியும் திஷந்து. சரஸ்வதி, சரஸ்வதினா வாக்கு, வாக்கை அளிக்க வேண்டும் உன்னுடைய கட்டாட்சங்கள் அடியேனுக்கு எப்பொழுதும் அப்படிங்கிறதா இது வரைக்கும் கிடைச்சிருக்கு. இப்ப எப்பேற்பட்ட வாக்கை அளிக்க வேண்டும் அப்படின்னு இந்த பிரார்த்தனையில ஒரு ஸ்பெசிபிகேஷன் சொல்றார் சுவாமி. அந்த வாக்கானது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா ரெண்டு விஷயம். பும்சாம் ஸ்ரோத்ரேஷு அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதியும் திஷந்து அப்படிங்கிறார். பும்சாம் மனிதர்களுடைய ஸ்ரோத்ரேஷு அமிர்தம், செவிகளுக்கு அமிர்தம் மாதிரி இருக்கணும். அமிர்தத்தை பாய்விக்க கூடியதாக, அமிர்தத்தை பெருக்கெடுத்து ஓட வைக்க கூடியதான வாக்குகளை அடியேனுக்கு அளிக்க வேண்டும். ஒருத்தர் அடியேன் பேசுறத கேட்டா தேன் வந்து பாயறா மாதிரி, அமிர்தம் வந்து பாயறா மாதிரி இருக்கணும் அவளுடைய காதுகளுக்கு அப்படிங்கிறது முதல் பிரார்த்தனை. அடுத்தது சம்ஸ்ருத காமதேனும் சரஸ்வதி. சம்ஸ்ருதர்கள்னா ஆசிரித்தர்கள், நன்கு ஆசிரியத்தவர்கள், அடியவர்கள். அந்த அடியார்களுக்கு காமதேனு மாதிரி இருக்கணுமா வாக்கு. அதாவது நாம் சொல்லுவதை கேட்டால் அடியார்களுக்கு நன்மைகள் பெருகிக் கொண்டே போக வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அன்வயத்தை பார்த்தோமானா தேவ பும்சாம் ஸ்ரோத்ரேஷு அமிர்தம் க்ஷரந்தீம் சம்ஸ்ருத காமதேனும் சரஸ்வதீம் த்வதீயாக தயாதரங்க அனுச்சராக கட்டாட்சாக சதாமே திஷந்து. தேவா ஹயக்ரீவா நாதா எம்பெருமானே, மனிதர்களுடைய காதுக்கு அமிர்தத்தை பொழியக்கூடியதான, ஆசிரிதர்களுக்கு காமதேனுவை போல் இருக்கக்கூடியதான சரஸ்வதி வாக்கை துவதீயாக உன்னுடைய தயாதரங்க அனுச்சராக, தயையை பின்தொடர்ந்து வரக்கூடியதான கட்டாட்சாக கட்டாட்சங்கள் சதா மே திஷந்து, எப்பொழுதும் அடியேனுக்கு அனுகிரகிக்கட்டும் அப்படிங்கிறார். வேர்ட் பை வேர்ட் மீனிங்க பார்த்தோமானா தேவ சுவாமி தயாதரங்க அனுச்சராக துவதீயாக கட்டாட்சாக, கருணையை பின்தொடர்ந்து வரக்கூடிய உன்னுடைய கட்டாட்சங்கள். பும்சாம் ஸ்ரோத்ரேஷு அமிர்தம் க்ஷரந்தீம், மனிதர்கள் செவிகளில் அமுதத்தை பெருக்குவதாய். சம்ஸ்ருத காமதேனும், அடியார்களுக்கு காமதேனுவை போன்றதாய் உள்ள சரஸ்வதி வாக்கை சதாமே திஷந்து, எப்பொழுதும் எனக்கு அருள வேண்டும். இப்போ சங்கத்திய பார்த்தோமானா போன ஸ்லோகங்கள் எப்படி இருந்தது? ஹயக்ரீவ தியான வர்ணனை 8 ஸ்லோகங்கள் சொல்லி ஆயிடுது. இதுக்கு மேல இந்த ஹயக்ரீவன் எம்பெருமான் கிட்டக்க பிரார்த்தனையா 3 ஸ்லோகங்கள் சாதிக்கிறார். அதுல முதல் ஸ்லோகம் இது. தயாதரங்க அனுச்சராக கட்டாட்சாகா அப்படின்னா தயையினுடைய பிரவாகத்தை தொடர்ந்துதான் எம்பெருமானுடைய கட்டாட்சம் வந்து சேருமா. அதை தான் ரொம்ப அழகா தயாசதகத்துல சாதிக்கிறார். திவ்யா பாங்கம் திசசி கருணேயேஷு சத்தேஷிகாத்மா க்ஷிப்ரம் பிராப்தா விஷகிரிபதிம் க்ஷத்ர பந்த்வாதயஸ்தே விஸ்வாச்சார்யா விதிசிவ முகாஸ்வாதிகாரோப ருத்தாஹ மன்யே மாதா ஜடைவ சுதே வத்சலா மாதிருஷேத்வம். ஆகிஞ்சன்யம் உடைய அடியோங்களுக்கு இந்த கட்டாட்சம் ஒன்றுதான் பிழைப்பிக்க கூடிய விஷயம் அப்படின்னு சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. திவ்யாபாங்கம் திசசி, திவ்யமான இந்த கட்டாட்சத்தை
அளிக்க வேண்டும் ஹே கருணே அப்படின்னு தயாதேவியை பார்த்து பிரார்த்திக்கிறார். ஏன்னா தயாதேவியினுடைய கருணா கடாட்சம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, க்ஷிப்ரம் பிராப்தா விஷகிரிபதம் க்ஷத்ரபந்த்வாதயஸ்தே, க்ஷத்ரபந்து போன்ற கொடிய அரசர்கள் கூட மோட்சத்தை பெறுவார்களாம் எம்பெருமானுடைய தயை இருந்தால். எப்படி? ஆச்சாரியவத்தையா முக்த, ஒரு நல்ல ஆச்சாரியன் அடைஞ்சி, நல்ல ஆச்சாரியன் கிடைச்சா மட்டும்தான் மோட்சம் போக முடியும். நல்ல ஆச்சாரிய பிராப்திக்கு ஹேத்து என்ன? எம்பெருமானுடைய கட்டாட்சம். அதுதான் நம்ம ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்திலயும் முன்னாடி பார்த்திருக்கோம். அந்த எம்பெருமானுடைய கட்டாட்சம் கிடைச்சுடுத்துனா க்ஷத்ரபந்து மாதிரி மனுஷர்கள் கூட ஆச்சாரிய அனுகிரகத்தை பெற்று மோட்சம் போவார்கள். ஆனால் அந்த ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாததுனால விதிசிவ முகாஹா பிரம்மாவோ ருத்ரனோ அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை அனுபவித்து விட்டுத்தான் மோட்சத்துக்கு செல்ல வேண்டும். இது ஏன் இப்படி ஆறுதுன்னு கேட்டா, அம்மாக்களுக்கு எல்லாம் பொதுவாகவே கொஞ்சம் சுமாரா இருக்கிற குழந்தை கிட்டக்க, கொஞ்சம் புத்தி கம்மியா இருக்கிற குழந்தை கிட்டக்க, ஜடமா இருக்கிற குழந்தைகள் கிட்டக்க பிரியம் அதிகமா. அதனால அவர்கள் கிட்டக்க தன்னுடைய அனுகிரகத்தை பொழிஞ்சி வேண்டியதெல்லாம் சீக்கிரம் சீக்கிரம் பண்ணி கொடுப்பாளாம். அதே மாதிரிதான் மோட்சம் நமக்கு வேண்டியது. அதை சீக்கிரம் ஜடமா இருக்கிற குழந்தைக்கு அழிச்சுடுவா. மன்யே மாதா ஜடை வசுதே வத்சலா மாதிரிஷேத்வம் அப்படிங்கிறார். அந்த மாதிரி அடியன் பால் புரிய வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். அதனால தயையை பின்தொடர்ந்து வரக்கூடியதுதான் எம்பெருமானுடைய கட்டாட்சமானது. அந்த கட்டாட்சத்துக்கு பாத்திரம் அடியேன், காரணம் அடியேன் அகிஞ்சனன் அப்படின்னு சுவாமி தேசிகன் இவ்விடத்திலேயும் ரொம்ப அழகா சொல்றார். தயா தரங்க அனுச்சராக கட்டாட்சான்னு சொல்லி. அடுத்தது பும்சாம் ஸ்ரோத்ரேஷு அமிர்தம் க்ஷரந்தீம் அப்படிங்கிற தொடர். பெருமான் ஒருவனுக்கு வாக்களித்தானால் அது அமிர்தம் போன்றுதான் இருக்கும். ஏன்னா அது எம்பெருமான் அளிக்கிற வாக்கு. எம்பெருமான் அளிக்கிற வாக்கு எப்படி இருக்கும்னு கேட்டா, அது ஒருவனை உயிர் பிழைப்பிக்க செய்யுமா. துருவன் அப்படிங்கிறவன் எப்படி இருந்தான்? தபஸ் பண்ணினா, 5 வயசு குழந்தை. தபஸ் பண்ணின உடனே எம்பெருமான் முன்னாடி தோன்றினார். தோன்றின எம்பெருமான பார்த்தா அப்படியே அள்ளி பருகணும், கட்டிக்கணும், முத்தம் கொடுக்கணும்னு தோன்றது குழந்தைக்கு. ஒரு ஸ்தோத்திரம் பாடணும்னு தோன்றது. ஆனா என்ன பாடணும்னு தெரியல. அப்பதான் எம்பெருமான் சங்கத்தால் அவனுடைய கன்னத்தை தடவின உடனே ஆச்சரியமா ஸ்லோகம் பாடினான். துருவன்யோந்த பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்யகில சக்தி தரஸ்வதாம்னா அன்யாம் சஹஸ்தச்சரண ஸ்ரவணத்வகாதீன் பிராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம். எப்படி பாடினா? இந்த ஒரு ஸ்லோகமே அமிர்தம். யோந்த பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசுப்தாம், எம்பெருமானானவன் எனக்குள்ளே பூந்து தூங்கி கொண்டிருந்த என்னுடைய வாக்கை தட்டி எழுப்பினான். சஞ்சீவயதி, அப்படியே அதை உஜ்ஜீவனம் அடைய செய்தான். அகில சக்தி தரஸ்வதாம்னா, தன்னுடைய பெருமையினால எம்பெருமான் எனக்குள்ள இருக்கக்கூடிய வாக்க தட்டி எழுப்பினா. வாக்க மட்டும் தட்டி எழுப்பல. அன்யாம் ஹஸ்தச்சரண ஸ்ரவணத்வகாதீன், ஹஸ்தம் என்ன, என்னுடைய கால்கள் என்ன, என்னுடைய காதுகள் என்ன, துவக்கு முதலிய மற்ற இந்திரியங்கள் என்ன, என்னுடைய பிராணன் என்ன, எல்லாத்தையும் தட்டி எழுப்பின அந்த எம்பெருமானை நான் வணங்குகிறேன் அப்படின்னு துருவன் பாடினான். அதுக்கு மேல ஏற்பட்ட அந்த துருவஸ்துதியானது ஆச்சரியமான அமிர்தமாய் பெருகித்து. பும்சாம் ஸ்ரோத்ரேஷு அமிர்தம் க்ஷரந்தீம் அப்படின்னு எம்பெருமான் அனுகிரகித்தானா அந்த மாதிரி அமுதம் மாதிரி வாக்கு ஏற்படும் அப்படின்னு தெரிகிறது. முதல்ல எம்பெருமான் அமிர்தத்தை துருவனுக்கே கொடுத்தான். அவனோட தூங்கி கொண்டிருந்த இந்திரியங்களை எல்லாம் தட்டி எழுப்பினது அமுதம் பருகின மாதிரி அவனுக்கே இருந்தது. அதுக்கு மேல அவன் சொன்ன வாக்கும் அமிர்தமா அமைஞ்சுது அப்படிங்கிறது ஆச்சரியமான விஷயம். அடுத்தது பும்சாம் ஸ்ரோத்ரேஷ் அமிர்தம் க்ஷரந்திங்கிறது, ஒருவர் பேசினாரானா அந்த பேச்சே அமிர்தமாக இன்னொருத்தருக்கு அமையலாம்ங்கிறதுக்கு உதாரணம் சீதா பிராட்டி. சீதா பிராட்டி தன்னுடைய உயிரையே விட்டுடலாம் அப்படின்னு கருதின சமயத்துலதான் சிறிய திருவடியான ஹனுமான் வந்து ராஜா தசரதோ நாம ரத குஞ்சரவாஜிமான் அப்படின்னு ராமாயணத்தை சொல்ல ஆரம்பிச்சார். சம்ஸ்ரவே மதுரம் அப்படின்னு வால்மீகி பகவான் சொல்றார். கேட்கவே மதுரமாக இருந்ததாம் அந்த வாக்குகள். அர்த்தம் மட்டும் இல்ல, அந்த சப்தங்களே அவ்வளவு நன்னா இருந்தது. மனோபிராமமாய் மட்டும் இல்லாமல் ஸ்ரோத்ராபிராமமாகவும் இருந்தது அப்படின்னு வியாக்கியானங்கள் ஆச்சரியமான சொற்கள் அமைஞ்சிருக்கு.
வெறும் அர்த்தம் மட்டும் ஆச்சரியமா இல்ல, அவர் சொன்ன ஒரு வார்த்தையுமே அமுதம் மாதிரி பிராட்டி காதிலேயே வந்து விழுந்தது. பும்சாம் ஸ்ரோத்ரேஷு அமிர்தம் க்ஷரந்தீம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம். இதுக்கு மேல சம்ஸ்ருத காமதேனும் அப்படிங்கிறார். ஆசிரிதர்களுக்கு காமதேனு மாதிரி இருக்குமாம் ஹயக்ரீவ உபாசகர்களுடைய வாக்கானது. எம்பெருமான் ஹயக்ரீவனுடைய கட்டாட்சம் பெற்று ஒருவர் பேசினாரானா அவர்களுடைய வாக்கை நாம் அனுசந்தானம் பண்ணினோம், கேட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எத்தகையதுன்னா 4 புருஷார்த்தங்களும் கிடைச்சும். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் எதுவா இருந்தாலும் அடியார்களுடைய சொற்கள் நமக்கு அதை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறார். அதுக்கு உதாரணம் ஆழ்வார்களுடைய வாக்குகள். ஆழ்வார் பாசுரங்களுடைய பலஸ்ருதிகளை பார்த்தோமானா எதுதான் நமக்கு கிடைக்காது? உடைந்து நோய்களை ஓடுவிக்குமே அப்படிங்கிறார். நோய்கள் எல்லாம் ஓடி தர்மத்தை நன்று கடைபிடிப்பதற்கு நாம் ஆரோக்கியவான்களாக ஆவோம் அப்படின்னு பலன் கொடுக்கிறார் ஆழ்வார். அதே போல எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர், எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற்று நல்ல அர்த்த சித்தியோடு இவ்வுலகத்திலே வாழலாம், அதனால தர்ம கைங்கரியங்களிலே ஈடுபடலாம் அப்படின்னு பலன் கூறுகிறார் ஆண்டாள். வாயுனன் மக்களை பெற்று மகிழ்வரே அப்படின்னு அவளே சொல்றா. நல்ல ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொண்டு இவ்வுலகத்திலே தர்ம காரியங்களிலே ஆசையை கொண்டு அதை மக்களை கொண்டு நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிற பலனையும் கூறுகிறாள். கடைசியில திருமால் அடி சேர்வர்களே அப்படிங்கிறார் ஆழ்வார். மோட்சமாகிற பலனும் கிடைக்கும். இந்த மாதிரி தர்ம, அர்த்த, காம, மோட்சம் எல்லாவற்றையும் அளிக்கக்கூடிய காமதேனுவாய் இருக்கும் அடியவர்களுடைய வாக்கானது. அடியார்களுக்கு மற்ற அடியார்களுடைய வாக்கானது காமதேனு மாதிரி இருக்கும். பொதுவாகவே இந்த கோவில்களுக்கெல்லாம் போகும் பொழுது அங்க நம்ம பெருமாளை சேவிச்சுட்டு இருப்போம், மனசுல ஏதாவது விஷயங்கள் ஓடிட்டு இருக்கும். பக்கத்துல ஒரு பக்தர் வந்து நமக்கு அனுகூலமான ஒரு விஷயத்த சொல்லிவிட்டாளானா பெருமாளே நமக்கு வந்து அது சொன்ன மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல நம்மளுடைய மனோரதத்தை நிறைவேற்றி வச்ச வாக்கை உடையவராக பக்கத்துல இருக்கிற பக்தர் இருப்பார். அதனால சம்ஸ்ருத காமதேனும், ஆசிரிதர்களுக்கு காமதேனு மாதிரி இன்னொரு ஆசிரிதருடைய வாக்கானது அமையும் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார் சுவாமி. இதுக்கு மேல இந்த சம்ஸ்ருத காமதேனும் அப்படிங்கிற இடத்துல ஒரு சம்மரி ஒண்ணு சொல்லணும். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். ஒரு பிரசித்தமான சுபாஷிதம் ஒண்ணு உண்டு. கல்பத்ரும கல்பிதமேவ சூதே சாகாமதுக்காமிதமேவ தோக்தி சிந்தாமணி சிந்திதமேவ தத்தே சதாம் து சங்க சகலம் பிரதத்தே அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டா, கல்பத்ருமம் கல்பக விருட்சம் அப்படிங்கிறது நம்ம என்ன கற்பனை பண்ணி பாக்குறோமோ அதை நமக்கு கொடுக்கும். கல்பிதமே வசூதே. அடுத்தது சா காமதுக்கு, அந்த காமதேனு இருக்கே அது என்ன பண்ணும்? காமிதமே வதோக்தி, நம்ம என்ன ஆசைப்படுறோமோ, என்ன நமக்கு காமம்னு ஆசை, அதை நமக்கு பெற்றுக் கொடுக்கும், அதை நமக்கு சொரந்து கொடுக்கும். காமிதமே வதோக்தி அப்படிங்கிறார். அடுத்தது சிந்தாமணி சிந்திதமே வதத்தே. சிந்தாமணி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது நம்ம மனசுல என்ன சிந்தனை பண்றோமோ அதை நம்மளுக்கு கொடுக்கும். சிந்திதமே வதத்தே. இது மூணையும் சேர்த்து ஒரு விஷயம் கொடுக்கும். அது என்னது? சதாம் துசங்கா, நல்லவர்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது சகலம் பிரதத்தே. நல்லவர்களுடைய சேர்க்கைனா என்ன? ஹயக்ரீவ பக்தர்களுடைய சேர்க்கை. என்ன காரணம்னு கேட்டா, இந்த ஹயக்ரீவ பகவான் மூணாவுமே இருக்கார், கல்பத்ருமமா இருக்கார். 23வது ஸ்லோகத்துல விஞ்ஞான கல்பத்ரும பல்லவாபம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த 27வது ஸ்லோகத்துல இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோமே அந்த ஸ்லோகத்துல சம்ஸ்ருத காமதேனும் அப்படின்னு காமதேனுவா பார்த்தோம். 19வது ஸ்லோகத்துல சிந்தாமணி சிந்தாமணய பிரணாமஹா அப்படிங்கிறதுல பார்த்தோம். ஹயக்ரீவன் பெருமான் கல்பத்ருமமாகவும் இருக்கார், காமதேனுவாகவும் இருக்கார், சிந்தாமணியாகவும் இருக்கார். அதனால இந்த ஹயக்ரீவ உபாசகர்களை சேவித்தோமானால் நம்ம கற்பனை பண்ணி பார்த்த விஷயங்களும் நமக்கு கிடைக்கும், ஆசைப்பட்ட விஷயங்களும் கிடைக்கும், மனோரதித்த விஷயங்களும் கிடைக்கும். என்ன வித்தியாசம் எல்லாத்துக்கும் அப்படின்னு கேட்டா, கற்பனை பண்ணி பார்க்கிற விஷயம் அப்படிங்கிறது நம்ம பார்க்காம கூட இருந்திருக்கலாம், வெறும் வைல்ட் இமேஜினேஷனா கூட இருந்திருக்கலாம். இந்த மாதிரி கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணலாம், அது கிடைக்கும். பார்த்து கண்ணால பார்த்து ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் அதுவும் கிடைக்கும், அதுதான் ஆசை.
மனோரதம் மனோரதம் அப்படின்னா ஒருவரை பார்த்து ஒரு விஷயத்தை பார்த்து அந்த மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு அதை எண்ணி எண்ணி ஆசைப்படுறது, அதுவும் கிடைக்கும் அப்படின்னு எல்லா விதமான ஆசைகளையும் நிறைவேற்றக்கூடிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஸ்லோகமா இது அமைஞ்சிருக்கு. அடுத்தது ஷரத்கனே சந்திரம் இவ ஸ்புரந்தம் அப்படிங்கிற தொடர் எடுத்துக்கிறார். இதுல எம்பெருமான் சந்திரன் மாதிரி ஸ்புரிக்கிறான் அப்படின்னு சொல்றார் சுவாமி. இது எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா, பாஞ்சராத்திர நூல் ஒண்ணு இருக்கு, விஷ்ணு திலகம்னு. அதுல எம்பெருமான் கலாநிதியில சந்திரன்ல வாசம் செய்கிறான் அப்படிங்கிறது வருது. கலாம் புதி சங்காசம் கமலாயதலோச்சனம் கலாநிதி கிருதாவாசம் கருணீகாந்திரவாசினம் என்று சொல்லி எம்பெருமான் ஆச்சரியமாக கருணை கடலை போல் இருக்கிறான், புண்டரீகாட்சனா இருக்கிறான், கலாநிதின்னு சொல்லக்கூடிய சந்திரன்ல வாசம் செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு இந்த ஸ்லோகம் வர்ணிக்கிறது. கலாநிதின்னு சந்திரனுக்கு பேரா? அது ஏன் அந்த பேர் வந்தது, ஏன் அந்த பேர் வராது அப்படின்னு ஆச்சரியமாக ஆசுகவி சார்வபௌம ஸ்ரீநிதி சுவாமி ஹயக்ரீவ விம்சதியில பாடுறார். பிபர்த்தியஸ்துவாம் மனுஜோ நிஜாந்தஹ கலாநிதி ஸ்யாத் சைஹேதி சத்யம் வஹன் நிஜாந்த சததம் சயேஷஹ கலாநிதிஸ்தத்ர நிதர்சனம் நஹா. ஹயக்ரீவ பகவானை பார்த்து சொல்றார், ஹே ஹயக்ரீவ பகவானே, உன்னை எந்த மனுஷன் தன் மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்கானோ அவன் எல்லா கலைகளுக்கும் அதிபதியாக கலாநிதியாக ஆகிறான். பிபர்த்தியஸ்துவாம் மனுஜோ நிஜாந்தஹா, எந்த மனுஷன் தனக்குள்ளே நிஜாந்தஹா ஒன்ன வச்சுட்டு இருக்கானோ அவன் கலாநிதி சியாத், அவன் கலாநிதியாக விளங்குவது சத்தியம். அப்படி இருக்கிறச்சே பகன் நிஜாந்த சததம் சயேஷா, எவன் ஒருவன் தனக்குள்ளே எப்பொழுதும் ஒன்னை தாங்கி கொண்டிருக்கிறானோ அந்த சந்திரனுக்கு கலாநிதி அப்படின்னு பேர் வரத்துல என்ன ஆச்சரியம்? கலாநிதி தத்ர நிதர்சனம்னா, அது நிதர்சனமான விஷயம் தானே அவனுக்கு கலாநிதியின் பேர் வருது அப்படிங்கிறார். உண்மையில சந்திரனுக்கு கலாநிதியின் ஏன் பேரு அப்படின்னு கேட்டா, 16 கலைகள் உண்டு சந்திரனுக்கு, பிரதமை துதியை திருதியை முதலிய 16 கலைகள் உண்டு சந்திரனுக்கு. அப்படிங்கறதுனால அவன் கலாநிதினு பேர் கொண்டவன். ஆனா உண்மையில கலாநிதிங்கிற பேர் அர்த்தமாக, அதாவது கலைகளுக்கு நிதியானவன் அப்படிங்கிற அர்த்தத்திலேயும் சித்திக்கிறது. காரணம் ஹயக்ரீவ பகவான தனக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கான் எப்பொழுதும் அப்படிங்கறது ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். இது சந்திரன் ஹயக்ரீவனை தனக்குள்ள வச்சுட்டு இருக்கிற விஷயம். இந்த ஸ்லோகத்துல சந்திரனே ஹயக்ரீவன் சொல்றார், அடுத்த ஒரு ஸ்லோகத்துல சந்திரனுக்குள்ள ஹயக்ரீவன் சொல்ல போறார். இந்த ரெஃபரன்ஸ் ஆனது 2 ஸ்லோகங்களுக்கும் பொருத்தமாக அமைகிறது. மே திஷந்து அப்படின்னு பாடுற, அடியேனுக்கு அனுகிரகிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை சுவாமி வெப்பானே அப்படின்னு கேட்டா, அதுக்கு காரணம் கருணை மட்டும்தான். நிருஹேதுக கிருபை, யாம் பெற்ற இன்பம் இவ்வையகமும் பெருக அப்படிங்கிற பரந்த மனசுதான். எப்படி பெரியாழ்வார் வாழாட்பட்டு நின்றீர் உள்ளீரேல் வந்து மண்ணும் மனமும் கொண்மின் அப்படின்னு அடியார்கள் குழாங்களை பக்தி பண்றதுக்கு பல்லாண்டு பாடுறதுக்கு அழைச்சாரோ, தனியா பாட விரும்பல. ஏகஸ்வாதுன புஞ்சித்தன்னு சொல்லியிருக்கு. சுவாதுவான பதார்த்தத்தை, சுவையான பதார்த்தத்தை ஒண்டியா தட்டிண்டு போறது நியாயம் இல்ல, எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் அப்படிங்கறதுக்காக தான் பெற்ற ஹயக்ரீவ அனுகிரகம் எல்லாருக்கும் போய் சேர வேண்டும். அதனால வாக்கால ஹயக்ரீவனுடைய புகழ பாடணும், ஆழ்வார்களுடைய புகழ பாடணும், ஆச்சாரியர்களுடைய புகழ பாடணும், சித்தாந்த விஷயங்களை எடுத்து சொல்லணும். அதனால பும்சாம் ஸ்ரோத்ரேஷு அமிர்தம் க்ஷரந்தீம், எல்லார் காதிலேயும் அமுதம் வந்து பாய வேண்டும். சம்ஸ்ருத காமதேனும், அடியார்களுக்கெல்லாம் எல்லா நன்மைகளும் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிற உயர்ந்த ஆசை சுவாமி தேசிகனுக்கு. இந்த ஸ்லோகத்தை நாம் சேவிச்சோமானா நமக்கு நல்ல வாக்சித்தி ஏற்படும். பொதுவா நிறைய பெரியோர்கள் உபன்யாசங்கள்லாம் சொல்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறது வழக்கம். இந்த ஸ்லோகத்தினுடைய கீ பாயிண்ட்ஸ்: கட்டாட்சத்துக்கு தயையினுடைய பிரவாகம்தான் காரணம் அப்படிங்கிறது, எப்படி கேட்பவர்களுக்கு மதுர வாக் அமையும் அப்படிங்கிறதுக்கான உதாரணங்கள், காமதேனு கல்பக விருட்சம் சிந்தாமணி, இது 3மாக ஹயக்ரீவ பகவான் ஆறார் அப்படிங்கிற சுவாரஸ்யம், ஹயக்ரீவனும் சந்திரனும் அப்படிங்கிறத பத்தின சர்ச்சை, அதுக்கு மேல பலஸ்ருதி. இப்படியாக இந்த 2 ஸ்லோகங்களை இந்த வர்க்கத்திலே பார்த்தோம். மேலே இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை அடுத்த வர்க்கத்திலே பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.